ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முந்தின கிளாஸில் இது கிளாஸ் இல்லை சாரி, பயந்துக்காதீங்க, ஸ்கூல் இல்லை. இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, என்ன சிவகுமார் சார் நடித்தது நல்ல பாடல், எனக்கு பிடிச்ச பாடல். அதே மாதிரி இன்னொரு பாடல் ரொம்ப பர்சண்ட்டாக இருக்கும், உருக்கமாகவும் இருக்கும். என்னென்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணட்டா? கண்ணனொரு கை குழந்தை, கண்கள் ரெண்டும் பூங்கவிதை, கண்ணும் தேனமுதே கொண்டு செல்லும் என் மனதை, கையிரண்டில் நான் எடுத்து பாடுகின்றேன் தாலேலோ, மைவிழியே தாலேலோ, மாதவனி தாலேலோ. கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்கள் சிந்தும் பூங்கவிதை, லலலா 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 டு 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 டிங் 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 டிங். உன் மடியில் நான் உறங்க, கண்ணில் ரெண்டும் தான் மயங்க, என்ன தவம் செய்தேனோ, என்னவென்று சொல்வேனோ. உன் மடியில் நான் உறங்க, கண்ணில் ரெண்டும் தான் மயங்க, என்ன தவம் செய்தேனோ, என்னவென்று சொல்வேனோ. சிங் 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 சிங். ஏழ் பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சம் நெஞ்சமம்மா. அன்னமீடும் கைகளிலே ஆடி வரும் இது, உன்னருகில் நான் இருந்தால் ஆனந்தத்தின் எல்லையது. காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனம்மா, கேட்கும் வரம் கிடைக்கும் வரை கண்ணுறக்கம் வளருதம்மா. ஆராரிரோ 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 ஆராரோ. இது அருமையான சாங்கு, அருமையான சுச்சுவேஷனுக்கு அப்போவே அது தெரியும். என்னென்னா, ஏழு பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் நம் சொந்தமம்மான்னு, ஏழு பிறப்பும் ஏழு ஜென்மமும் சேர்ந்திருப்போம்னு நினச்சிட்டு ஒரு சுச்சுவேஷன் மாறுது பாருங்களேன் இம்மிடியட்டாக. அதில் அவங்க சிவகுமார் சார் நடிக்கிறாரு, அவர் கூட ஒருத்தங்க நடிக்கிறாங்க, அவங்கள எனக்கு சரியாக தெரியல, ஞாபகம் இல்லை, பேர் தெரியல. அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. உடனே அந்த குழந்தைய அலமூனெல்லாம் குழந்தையெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆனோன்னு வேறு கொஞ்ச நாளில் அடுத்த கல்யாணம் போகிறப்ப அது மனசு பாரமாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி பேசிட்டு அப்புறம் இந்த மாதிரிலாம் ஆகிறப்பெல்லாம் வேதனையாக இருக்கும். சில பல அந்த கனமுள்ள பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் அந்த இடத்துல அந்த கதையை அப்படி சொல்லுது. இதில் என்னென்னா, காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனமா. ஓம் பூர்புவஸ்வஹ ஓம் பூர்புவஸ்வஹ தத்வவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இது எனக்கு தெரிஞ்சது. நம்ம எங்கள் அப்பாலாம் என்னென்னா
ஆக்சுவலாக நான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டெலிவரியில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல் இருக்கு. எங்கள் அம்மாவை நான் வெளியே வரத்துக்குள்ளேயோ எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரத்துக்குள்ளேயோ எங்கள் அப்பா அப்பாவும் காயத்ரி ஜபம் மந்திரமெல்லாம் சொன்னாங்களாம்மா. அதனால் காயத்ரின்னு கூட பேர் வைக்கலான்ட்டு இருந்தாங்களாம்மா. காயத்ரி அப்படின்னு நானே சொல்லி பார்த்தேன். காயத்ரி காயத்ரி காயத்ரின்னு எனக்கு என்னுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி காயத்ரின்னு சொன்னால் அது நிறைய வாயடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. வேண்டாம் பேசாமல் என்னோடய பேர்லேயே நான் இருந்துக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பொருந்துறப்ப அது மேட்ச் ஆகலாம் என்னோடய ஜாதகத்துக்கு அது மேட்ச் ஆகலாம். அது ஸ்பெசிஃபை பண்ணணும். பொதுவாக அந்த காயத்ரிங்கிறது அருமையான சுவாமி, 5 முகமுள்ள அந்த சுவாமி இது சொல்லுவாங்களே, ரொம்ப நல்லது. பட் எனக்கு அது மேட்ச் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. நல்லா இருக்குல்ல அந்த பாட்டு. பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அது இன்னும் நினச்சாலே வருத்தமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வருத்தம் என்னென்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதய கோயிலில் அது இந்த அம்பிகா மேம் ரொம்ப உருக்கமாக நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து போயிடுவாங்க. அங்கே வந்து மோகன் சார் இப்படி பார்ப்பாங்க. பார்த்தா அவர் தலைமையில் என்னமோ இடிக்கிற பார்த்தா அந்த அவர் வந்து அந்த படத்தில் அவர் வந்து அம்பிகா மேம் நடிச்சிருக்காங்க. அவங்கள அதில் லவ் பண்ணுற மாதிரி மோகன் சார் அதில் நடிச்சிருக்காங்க. ஐயோ இப்படி தூக்கப்பட்டிருக்கா அப்படின்னு எனக்கு அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படிலாம் எந்த விதத்துலேயும் அது ஒரு மாதிரி மனசில் பெயின் ஆகுது இல்லையா? இதே வைப்ரேட் பண்ண நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் வேலைக்கு போயிருப்போம். அடுத்த வேலைக்கு நம்ம போயிருப்போம். முந்தின வேலையில் யாரோ ஒருத்தர் வேலை பண்ணது நம்ம பஸ்ஸில் எங்கே பார்த்துருப்போம். அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்குறப்ப அவங்க தூக்கு போட்டாங்க. அப்போ எனக்கு அந்த பெயின்ஃபுல், அது இன்னுமே பெயின்ஃபுல். இப்படிலாம் அறிவை ஏன் வீணாக்குறாங்க? அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஐ ஃபீல் ஸோ சேட், ஐ ஃபெல்ட் ஸோ சேட். ஃபீலிங்கிறது உணர்வு. ஒரே ஃபீலிங்கா அப்படின்னு ஒரே வருத்தமான எடுத்துக்கவே கூடாது. ஃபீலிங்கிறது ஒரு உணர்வு தான். ஐ ஃபீல் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கேன். ஐ ஃபீல் ஸோ சேட், நான் வருத்தமாக இருக்கேன். அதோட சேர்த்து வரணும். அது உணர்வுகளை தான் காமிக்குது இல்லையா? இதோட இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கா, பிடிச்சிருக்கா, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா? தேங்க்யூ. இருந்தால் பாய்.